விஷயம் அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஈமானிய வாழ்க்கை வாழ வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பொறுத்தவரையும் இறைவனுடைய தீர்மானங்களில் உள்ள ஸ்பெஷாலிட்டிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் நாம் தெரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கைக்கு திட்டமிடுகிற நேரத்தில், நாங்கள் பொதுவாக வாழ்க்கைக்கு திட்டமிடுற நேரத்தில் ஒரு டைரியை எடுத்துக்கொள்வோம். ஒரு டைரியை எடுத்தோம்னு சொன்னால் அதில் எப்படி பிரிச்சுமா, அது இயர்லி பிளான் தானே, ஒரு வருடாந்த இதுதான் பெரும்பாலும் இருக்கும். 5 வருஷ டைரி இது வரைக்கும் நான் காணல, ஒரு வருட டைரியாக தான் என்ன செய்யும், அது இருக்கும். அதில் என்ன இருக்கும், மாதமாக பிரித்திருப்பார்கள், மாதத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. புதிய கொஞ்சம் காலமாக அதை மணித்தியாலங்களாக என்ன செய்கிறாங்க, பிரித்து வராங்க. எங்கேயாவது செகண்டுக்கு பிரித்த டைரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? செகண்டுக்கு செகண்ட் 24 மணித்தியாலத்தையும் செகண்டுக்கு செகண்டாக பிரித்த ஒரு டைரி என்ன செய்யலை, நம்ம பார்க்கல. ஏன்னா மனிதனுடைய பிளானடா பெரும்பாலும் ஒரு மணித்தியாலம் அதுக்கு அங்கே அட்பாற்பட்டதாக தான் இருக்கும். 1 5க்கு இப்படி செய்வேன், 1 6க்கு நான் இப்படி செய்வேன், 1 7க்கு இப்படி செய்வேன் மனிதன் பிளானில் எதுவும் இல்லை. எனவே மனிதன் முழுமையாக எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் வடிவமைச்சிருப்பான் இந்த அடிப்படையில் தான். ஆனால் இறைவனுடைய மாற்றம் எங்கே வரும்னா செகண்டில் தான். இறைவன் எங்களது முடிவுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மாற்றம் எதில் வரும், ஒரு செகண்டுடைய இடத்துல தான். ஒரு செகண்ட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பிரித்தோம்னா மைக்ரோ செகண்டாக போய் அப்புறம் நானோ செகண்டாக போய் அப்படி என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இறைவனுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்லா என்ன செஞ்சிருப்பான், அங்கே வைத்திருப்பான். உலகத்தில் நம்ம அழகான முறையில் எல்லாம் திட்டமிட்டு ஒரு பகுதியால் நம்ம என்ன செய்வோம், போய்கொண்டிருப்போம். ஆனால் இறைவன் டோட்டலாக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அமைப்பிலான உயர்வு தாழ்வுகளை வைப்பதெல்லாம் எங்கே, ஒரு சின்ன செகண்டான ஒரு விஷயத்தில் தான், ஒரு செகண்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான், எல்லாத்தையும் வைத்திருப்பான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி நடக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் எல்லாம் போட்டிருப்பார்கள். வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் அவனை ஒரு இடத்துல என்ன செஞ்சு 2 காலையும் இழக்க வைத்து ஒரே இடத்துல என்ன செஞ்சிடும், உட்கார வைத்து விடும். அவன் வீட்டுக்கு போட்ட அத்திவாரம் அப்படியே இருக்கும், அவன் வாங்கி போட்ட நிலம் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். மகனை எங்கே கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த மெடிக்கல் காலேஜில் என்னது பணம் கட்ட முடியாமல் அவன் வேறொரு தொழில், டோட்டலாக மனைவியுடைய குடும்பத்துடைய பிள்ளைகளுடைய பேரப்புடைய லைஃப் எல்லாத்தையும் என்ன செய்யுது, மாற்றுது. எது மாற்றுது, ஒரு ஆக்சிடென்ட் வந்து எத்தனை ஒரு அரை நடக்குமா, ஒரு செகண்டில் நடக்குமா, ஒரே ஒரு செகண்டில் டோட்டல் லைஃபும் அவனுக்கு என்ன செய்யும், தலைகீழாக மாறக்கூடிய ஒரு இடத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தான் முஸ்லிம்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக என்ன இருக்குது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எங்களை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, யாருக்கும் பெரும்பாலும் கருத்து தெரியாது. 170 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுவாங்களே தவிர அதனுடைய என்னது, அதாவது கருத்து என்ன தெரியுமா, ஹவுல் என்றது அரபில் வந்து முயற்சி, ஹவுல் என்றது அரபில் முயற்சி, கூவா என்றது சக்தி, கூவா என்றது சக்தி, ஹவுல் என்றது முயற்சி, கூவா என்பது சக்தி. அப்போ லா ஹவுல், இப்போ நாங்கள் வந்து ரிசல்ட்டை தானே பேசுகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முயற்சியே இல்லை, கூவா பலமும் இல்லை, முயற்சியும் கிடையாது பலமும் கிடையாது, யாரை கொண்டே தவிர, இல்லா பில்லா அல்லாஹுவை கொண்டே தவிர, ஹவுலும் கிடையாது கூவாவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது தான் எனர்ஜிக்கு அடுத்தது தானே மேட்டரே வரும். ஆனால் இங்கே எனர்ஜியே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களுக்கான சிந்தனையோ அந்த அதுக்கான எனர்ஜியோ எதுவுமே என்ன செய்யாது, உங்களுக்கு வராது இறைவனை கொண்டே அன்றி. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுதான் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம சொல்கிற நேரத்தில் எங்களால் முடியுமான விஷயமாக இருந்தாலும் சரி, எங்களால் முடியாமல் போகின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இறைவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் வந்து 20-30 வருடங்களாக பெரிய ஆட்டம் போட்டு கொண்டிருப்பான், பெரிய என்ன அதாவது அநியாயங்கள்லாம் செய்து கொண்டிருப்பான். முஃமின்கள் அதை பார்த்து துடிச்சு கொண்டிருப்பாங்க, என்னதாவது செய்ய முடியாதான்னு. ஆனால் இறைவன் செய்யண்டா, இறைவனுக்கு ஒரு செகண்ட் தான் தேவை. என்னதே ஒரு செகண்ட் என்பது நான் உதாரணத்துக்கு சொல்வது, ஒரு செகண்ட் அல்ல, அது ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை. இதை தலைகீழாக என்ன செய்யணும், மாற்றணும் என்றால் ஒரு செகண்ட் தேவை. அந்த செகண்டை முஃமின்கள் அவசரப்படுவார்கள், இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான், இறைவன் அவசரப்பட மாட்டேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அந்த பெரிய ஒரு ஃபிக்ஹ் தான் இறைவனை பற்றிய சரியான புரிதல் வருவதற்கு இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். ஏனென்றால் மனிதன் எந்த ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரணுமாக இருந்தாலும் திட்டமிடணும், பாரிய செலவுகள் செய்யணும்,
பாரிய அடிப்படைகளை போடணும், பெரிய ஒரு மேன் பவர் அதுக்கு தேவை, என்னமெல்லாம் என்ன செய்யணும். இறைவன் அப்படி எதுவுமே இல்லை. குன் ஃபயகூன், ஆகு என்றால் அதுக்குரிய வேலையெல்லாம் தானாக என்ன செஞ்சிடும். இந்த உலகத்துடைய எல்லா முறைமையும் தலைகீழாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். எங்கேயோ நடக்க வேண்டிய மாற்றத்துக்கு இறைவன் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன செய்வான், இறைவன் வைப்பான். இதை நம்ம தெரியாமல் ஒரு முஃமின் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில் தடுமாறக்கூடாது. ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிக்ஹ் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனித மாற்றங்கள், மனித திட்டங்கள், மனிதனுடைய எல்லா அடிப்படைகளும் தூரமாகத்தான் இருக்கும். 20 வருடம், 10 வருடம், 100 வருடம் இப்படிப்பட்ட திட்டங்களோடு தான் இருக்கும். இறைவன் கொண்டு வரக்கூடிய எல்லா முடிவுகளும் ஒரு செகண்டாக தான் இருக்கும், ஒரு செகண்டுடைய முடிவாக தான் இருக்கும். எனவே இறைவன் முடிவெடுக்கட்டும், இறைவனுடைய முடிவு வரட்டும் என்று பேசுகிற நேரத்தில் ரெண்டையும் ஒன்றாக வழங்கக்கூடாது. மனித முடிவுகள் என்பது நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயம் வழங்குகிறோம். என்ன, முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, நிறைய நாள் தேவை. நிறைய மசூரா பண்ணணும், போகணும், வரணும், அது செய்யணும், ஆலோசனை கேட்கணும், திடீர்னு ஒருத்தன் இல்லைன்றா மறுபடியும் நிறைய விஷயம் நடக்கும். ஏன் எல்லா முடிவெடுத்துட்டு செய்ய போகிற நேரத்தில் அண்டைக்கு பார்த்து இன்னொருத்தர் வந்து என்ன செய்வார், வேறொரு ஆலோசனை கொடுப்பாரு. இப்போ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்து இவன் வந்து கெடுத்து விட்டான் நம்ம சொல்லுவோம், விளங்கிட்டா. 1000 பிரச்சனை மனிதனுக்கு ஒரு முடிவில் இருக்கும். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பதாக இருந்தாலும் ரெண்டுக்கும் இறைவனுக்கு என்னது, ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை. எனவே இறைவன்ட்டு அவசரப்படுறது இல்லை. மூன்றாவது கட்டம் என்ன, இப்படித்தான் இருப்பதனால இறைவனிடத்தில் எது கிடையாது, அவசரம் என்பதே கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மனிதன் வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் மிகவும் அவசரக்காரனாக இருக்கிறான். மனிதனுக்கு நிறைய சிஃபத்துகள் இதில் சொல்லுவேன். மனிதனுக்கு இறைவன் சொல்லக்கூடிய எல்லா சிஃபத்துக்களையும் சொல்லுவோம், அதுக்கு நேரடினார இறைவன் சிஃபத்தையும் நான் சொல்லுவேன். மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவசரக்காரனாக இருக்கிறான். உச்சகட்ட முஃமினாக இருந்தாலும் அவன்கிட்ட அவசரம் கொஞ்சமாவது என்ன செய்யும் தெரியும், ஆனால் குறைவாக இருக்கும். ஆனால் டோட்டல் அவசரத்தை அவனால் இல்லாமலாக்க முடியாது. அவசரம் இருக்குது, அவசரமாக செய்யணும் என்ற இந்த தன்மையை மனிதனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இல்லாமலாக்க முடியாது, குறைக்க முடியும். எந்த அளவுக்கு உங்களிடத்தில் ஈமானும் இறைவனை பற்றி அறிவும் கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அது குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்க அறிவிலையும் மார்க்க விளக்கத்திலையும் கூடிக்கொண்டே போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தன்மை என்ன செய்யும், குறைஞ்சிட்டு வரும். ஆனால் நீக்க முடியாது, நீக்கினா நம்ம மனிதன தன்மையில் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஆனால் அஜலத், மனிதனிடத்தில் அவசரம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மிகப்பெரிய அவசரக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். எதுலெல்லாம் அவசரம், நல்ல விஷயமாக இருந்தாலும் அவசரம், கெட்ட விஷயமாக இருந்தாலும் என்ன செய்வான், அவசரம். மற்றவன் அழியணும் என்றாலும் அவசரப்படுவான், மற்றவன் அழியணும் என்றாலும் அதே விஷயம் தான் அழியறதுக்கு அவசரப்பட மாட்டான். உதாரணமாக ஒருத்தன் வந்து என்னது, நமக்கு பெரிய ஒரு அநியாயம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், மனிதன் என்ன செய்வான், அப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டா யாரும் அழிஞ்சு நாசமாக போகணும், ஹரபா போகணும், துவா வாங்கி தொட்டு அவன் 2-3 வருஷம் ஹரத்தில் கண்டாலும் எங்கேயும் அவன் துவாவாக இருக்கும். அதே நபருக்கு, இப்படி துவா கேட்குற நபருக்கு, இந்த நபர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டான். இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சுட்டான், இந்த மாதிரி அநியாயத்துக்கு துவா கேட்குற நபர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டான்னு வைங்களே, இவன் துவா எப்படி தெரியும், அதே அல்லாட்ட யாரில் என்னை அவசரமாக அழிச்சிடாத, என்னைய மன்னிச்சிக்க, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், என்னைய மன்னிச்சு ஒரு டைமை தாடு. ஒரே சப்ஜெக்ட் தான், அவனோட துவா எப்படி இருக்குது. இன்னொருவருக்காக இருந்தா துவா வேற, தனக்காக இருந்தா துவா என்ன வேற என்கின்ற இயல்பு மனிதன். அதனால் அல்லாஹ் என்ன வச்சுக்கிறான்டா, உனக்கு அவசரப்படுறதில்லை, அவனுக்கு அவசரப்படுறதில்லை, ரெண்டு பேருக்குமே என்னது, இறைவன் அவசரப்படுவது கிடையாது. இறைவனுடைய இயல்பு அதான். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்கள், ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் ஆக கொஞ்சம் நமது புத்தியை யூஸ் பண்ணா கூட மறுமை நாளை மறுக்கிறவனு என்ன செய்வான் தெரியுமா, நம்ம போய் ஏன் மறுமை நாள் இருக்கிறவன் என்றனோட பெரிய பிரச்சனை படணும், இருந்தால் அது வார நாளில் வந்துட்டு போகுது. மறுமை நாள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட புத்தியா முடிவெடுத்தாண்டா, புத்தியா முடிவெடுத்தா என்ன நினைக்கணும், மறுமை நாள் அது இருந்தால் வந்துட்டு போகுது, இல்லையேண்டா நான் நினச்ச மாதிரி இருந்துட்டு போகுது. 7 மணி கொண்டு வாண்டு சவாலோட மாட்டா உண்மையிலே புத்திசாலி. மறுமை இருந்து அவசரமாக கொண்டு வா, நாளைக்கே நான் அழிஞ்சு போக ரெடி என்று சொல்லி எந்த ஒரு புத்திசாலியும் சொல்ல மாட்டான். ஆனால் அப்படி சொல்வது எதுக்கு தெரியுமா, தான் வந்து விவேகம் உள்ளவன், மறுமை நாள்லாம் பொய் என்றதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவான். ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் வந்து அதை தான் சொன்னாங்க, என்ன மறுமை நாள் இருக்கேன்னு சொல்கிறீங்க, உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான் பாருங்க, அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இயல்பை மனித இயல்பை வச்சு, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் அந்த காரியம் எனது கையில் இருந்தால் இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும், இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும்னு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ்வோட பதிலை பாருங்க, நல்லா அவதானிச்சு பாருங்க. நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் ஏண்ட கையில் இருக்கேண்டா, இன்றைக்கே நீங்கள் முடிஞ்சுது, இந்த நிமிடம் மறுமை நாளை நான் என்ன செஞ்சிருப்பேன், கொண்டு வந்திருப்பேன். சொல்லுங்கள், இது இருப்பதெல்லாம் யாருடைய கையில்,
இறைவனது கையிலே இறைவன் அவசரப்பட மாட்டான். இறைவன் உரிய நேரத்தில் தான் என்ன செய்வான், கொண்டு வருவான். அவசரப்பட மாட்டான், அதில் வார்த்தை வரல. இறைவன் குறிப்பிட்ட நேரம் வரும் வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டான், கொண்டு வர மாட்டான். எனவே மிக முக்கியம் என்ன என்று சொன்னால், மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும், மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும், இறைவனிடத்தில் அவசரம் இருக்காது. இந்த அறிவு எங்கள்கிட்ட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? ஒரு முஃமினிடத்தில் என்றைக்கும் இருக்க வேண்டும். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை வளர்க்கும், தவக்குலை வளர்க்கும், ஒரு நிதானத்தை வளர்க்கும். எல்லா விதத்திலே அதாவது ஒரு ஈமான் எங்கே தெரியுமா எங்களுக்கு பிரயோசனப்படணும்? பிரச்சனையான சூழலில் தான் ஈமானுக்குரிய பிரயோசனமே இருக்குது. நல்லா இருக்கிற சூழலில் என்ன செய்யும், எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையான குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, சமூக பிரச்சனை என்று வாருகிற நேரத்தில், பொருளாதாரத்தில் அட்டிமட்டத்துக்கு போகிற நேரத்தில் இந்த பிரச்சனை தான் என்ன செய்யணும், இந்த ஈமானிய விளக்கம் தான் எங்களிடத்துல எங்களை தாங்கி வைக்கும். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அம்சம். இறைவனிடத்தில் இறைவனது முடிவுகளை பொறுத்த வரைக்கும் செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம். மனிதனுடைய திட்டங்கள், பிளான் எல்லாம் என்ன செய்யும், பல வருடங்களுக்கு இருக்கும். அதனால் இறைவன் என்றைக்கும் அவசரப்படுவதில்லை. ஒரு முடிவை கொண்டு வரணுமாக இருந்தால் ஒரு செகண்டில் அந்த விஷயத்தை போட்டுருவான். அதோட உலகத்துடைய எல்லா இதுவும் என்ன செய்யும், தலைக்கலாம். இது எப்படி என்று சொன்ன அன்புள்ள சகோதரர், இன்னும் இதை நீங்கள் அதாவது இது இந்த அடிப்படை எல்லாருக்கும் தெரியுது, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய கம்பெனி, உங்கள் இன்டர்நேஷனல் அளவில் பெரிய கம்பெனி, பெரிய கம்பெனியில் ஓனர் இருப்பார், அதாவது ஃபவுண்டர். அவர் நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், என்ட்ராக மாட்டார். ஏனென்றா அவர் நினச்ச அந்த கம்பெனியை என்ன செஞ்சிடலாம், மூடிடலாம். அவர் நினச்சா அது எல்லாம் அவரோட அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு செகண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா பல லட்ச கோடிக்கணக்கானவருடைய விஷயம் அதில் போயிடும். அதனால் சாதாரண ஒரு எம்ப்ளாயி படுற அவசரத்தை அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது. ஏன், அவர் அவர்கிட்ட போகக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சமாக இருக்கும். அவர் முடிவெடுக்கிற நேரம் என்பது டோட்டலாக எல்லாத்தையும் என்ன செய்யும், பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அதே நேரம் அவர் சின்ன சின்ன விஷயங்களை கவலையும் விட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் முடிவெடுக்கிறது எனது கையில் தான் என்ன செய்யுது இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதனுக்குரிய விஷயம், இறைவனுடைய விஷயம் அப்படி அல்ல. ஆனால் முடிவு என்கின்ற விஷயத்தில் நாங்கள் இறைவன் என்றைக்கும் என்ன செய்யணும். உதாரணமாக ஹுதைபியாவுடைய சம்பவம் எடுங்க. ஹுதைபியாவுடைய சம்பவத்தை நபித்தோழர்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இல்லைண்டா வேறு யாராக அந்த இடத்துல இருந்திருந்தால் எங்களோட முடிவுகளை என்ன செய்யும். நீங்கள் அதனால் சொந்த கருத்துக்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற நேரத்தில் அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம், அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவையே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம்னு முடிவு எடுக்கிறாங்க, இல்லை உள்ள எல்லா நபித்தோட என்ன முடிவு எடுத்தாங்க, பெரும்பாலும் இந்த ரசூலுல்லாஹ் போகிறாங்க, ஏன் இப்படி விட்டுட்டு இவ்வளோ இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஹ், இறைவனை பற்றிய இந்த அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம்.